சார், நேற்று நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஜயோட 2வது மாநில மாநாடு நடந்துச்சு. தாவேக தலைவர் விஜயோட பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜயால தனிச்சு திமுகவை வெல்ல முடியுமா? அவர் சொல்லியிருந்தாரு கூட்டணி கணக்கெல்லாம் அறத பழசு அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? ஒரு தமிழ்நாட்டுடைய உச்சபட்ச நடிகர் விஜய் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கிடம் இல்லை. நேற்று திரண்ட கூட்டத்தை நான் பார்க்கின்ற போது, ஏற்கனவே கடந்த முறை வந்த கூட்டத்தை ஒப்பிடுகின்ற போது, நேற்று முதல் மாநாட்டில் வந்த கூட்டத்தை விட 2வது மாநாட்டில் பங்கேற்றோருடைய எண்ணிக்கை குறைவாகத்தான் இருந்தது என்பதை நாட்டு மக்கள் உணர்வார்கள். அதையும் கடந்து அவருடைய ரசிகர்களாகவே இன்றும் அந்த தோழல் இருக்கிறார்கள். அவர்களை அரசியல்படுத்தவில்லை. அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பேச்சு எவரும் கேட்காமல் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தார்கள். அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஏதோ திரைப்படத்தினுடைய அந்த சிறப்பு காட்சிகளை காட்டுகின்ற போது அந்த ரசிகர்கள் ஆர்ப்பரித்து நிற்பதை போன்றுதான் இருந்தது. குறிப்பாக தற்கால அரசியல் குறித்து அவர் எதுவும் பேசவில்லை. ஒரு பொலிட்டீஷியன் என்று இருப்பவர், அரசியல்வாதி என்பவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களை தகவமைத்துக் கொண்டே மேம்படுத்திக் கொண்டே வர வேண்டும். நேற்று முன்தினம் உருவாக்கப்பட்ட சட்டம், மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட சட்டம், ஒரு அமைச்சரோ அல்லது முதலமைச்சரோ சில காலங்கள் சிறைவாசத்தை மேற்கொண்டால் அவருடைய பதவி பறிக்கப்படும் என்பது ஜனநாயகத்துடைய குரல் வலையை நெறிப்பதாக இருக்கிறது. எனவே அது குறித்து அவர் எதுவும் பேசவில்லை. அவர் பேசிய பேச்சில் ஒன்று, கொள்கை எதிரி பாஜக என்று சொன்னதை தமிழ்நாடு நிச்சயம் வரவேற்கும். நீட் குறித்து பேசியிருக்கிறார். அதே போன்று சிறுபான்மை இஸ்லாமிக்கு எதிராக மோடி அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம் அது ஒரு மக்கள் இயக்கம். இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்னால் ஒரு சிறந்த ஆட்சியை அவர் நடத்தி கொண்டு வருகிறார். மக்கள் நல திட்டங்களை கொடுத்து கொண்டு வருகிறார். அந்த ஆட்சியை அவள் எளிதாக விஜயுடைய ரசிகரால் வெற்றி கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், திராவிட முன்னேற்ற தலைமையிலான கூட்டணி என்பது ஒரு வலுவான கூட்டணி. அந்த கூட்டணி மக்கள் நல சார்ந்த கூட்டணியாக இருக்கிறது. எனவே விஜயுடைய நோக்கம் சரியானதாக இருக்கலாம். ஆனால் அது அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல. காரணம், ஆள்போல் தழைத்து அருகோல் வேரோடி எல்லார் மனதிலும் அண்ணா உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகம் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களால் வார்ப்பிக்கப்பட்டு இப்பொழுது அண்ணன் தளபதி அவருடைய தலைமையில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறது. எனவே ஒருபோதும் திமுகவுக்கு எதிராக தாவேகா ஒரு எதிரியாக அவர்களும் பார்க்கவில்லை, நாடும் பார்க்காது என்பதை நம்முடைய தலைவர் அல்லது நடிகர் விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்க விரும்புகிறேன். இன்னும் அந்த தொண்டர்களை, ரசிகர்களை அரசியல்படுத்தவில்லை, ஜனநாயகப்படுத்தவில்லை என்பதுதான் பொதுவான பார்வையாக நான் பார்க்கிறேன்.